ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட். இன்றைக்கி 2 டேஸ்க்கான vlog தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே மார்னிங் எழுந்ததுல இருந்தே ஸ்னோ கொஞ்சம் பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே லைட்டாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு சிட்டி சென்டர் போகலான்னு சிக்கன் சாலட் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மோஸ்ட்லி இங்கே இந்த மாதிரி மிக்ஸ் சாலட் பேக்கெட்ஸ்லாம் இருக்கும் அண்ட் இண்டிவிஜுவலாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வாங்கி சரி ட்ரை பண்ணலான்னு இது வாங்கினேன். நான் ஒரு 6 இயர்ஸாக ஜெர்மனியில் இருக்கேன். இது வரைக்கும் ஒரு டைமும் இதை வாங்கிட்டு சாப்பிடவே மாட்டேன். ஈவன் மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங் இந்த மாதிரி இந்த பர்கர் ஷாப்ஸ், அப்புறமா இந்த டோனர் ஷாப்பில் கூட இது இருக்கும். நான் ஆர்டர் பண்ணும் போதே வித்தவுட் சாலட் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ இந்த இயரில் இருந்து அட்லீஸ்ட் இந்த சலாடை சாப்பிடணும் அப்படின்னு ஒன்ஸ் டே ஆச்சும் சாப்பிடணுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். பட் எவ்வளோ டேஸ் இதை ஃபாலோ பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. சரி, எவ்வளோ பண்ணுறோம், இதையும் பண்ணலாம் அப்படின்னு தான். இந்த 2 சலாட் ட்ரெஸ்ஸிங் தான் இங்கே ஃபேமஸ், இந்த பிராண்டோடது. இது நார்மலான சலாட் ட்ரெஸ்ஸிங் வித் யோகர்ட். அண்ட் இன்னொன்று அமெரிக்கானா சலாட் ட்ரெஸ்ஸிங். எனக்கு மோஸ்ட்லி இந்த அமெரிக்கன் சலாட் சாஸ் தான் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரில, இது போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு என்னமோ இது சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டே வருது. ஏன்னா என்னால் இந்த லீவ்ஸை மட்டுமே சாப்பிட முடியல. இங்கே இருக்கிற பீப்புளெலாம் மோஸ்ட்லி ஒரு மீலாகவே இந்த சலாட் எடுத்துப்பாங்க. நான் ஜஸ்ட் இந்த மிக்ஸ் லீவ்ஸ் இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சலாட் லீவ்ஸ் மிக்ஸாக இருந்துச்சு இந்த சலாட் பேக்கெட்டில். அண்ட் நான் கியூக்கம்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் அவங்க பாஸ்தா, பீட்ரூட், அப்புறமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ், அதுக்கப்புறமா கார்ன், பாயில்ட் எக்ஸ் எல்லாமே அவங்க ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஃபுல் மீல் மாதிரி இருக்கும். லைக் இது சாப்பிட்டா ஒரு 2-3 ஹவர்ஸ், மோஸ்ட்லி ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன், பசிக்கவே பசிக்காது. நான் இதோட சிக்கன் ஆட் பண்ணிட்டேன் ப்ரோட்டீனுக்கு. ஸோ நார்மலாக சால்ட், சில்லி பவுடர், லெமன், பெப்பர் இதெல்லாம் போட்டு மேரினேட் ஒரு 1-2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணிக்கோங்க ஜென்ரலி. அப்புறமா நான் இதை ஓவனில் கிரில் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் இந்த 600 கிராம் பேக்கெட் ஃபுல் பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னா எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுருவேன் வீக்கெண்ட்ஸ்லேயே. ஸோ 100 கிராம் 120 கிராம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ தேவைப்படும் போது ஈஸியாக இருக்கும், எடுத்துக்கலாம். சரி, அப்படியே இதை பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஜெர்மனியை பொறுத்தவரையும் எல்லா வீக் டேஸ்லேயும் சரி, வீக்கெண்ட் சாட்டர்டேலேயும் சரி, எல்லா சிட்டி சென்டரில் இருக்கிற மார்க்கெட் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் மீட், ஃப்ரெஷ் ஃபிஷ், அப்புறமா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு இதில் கிடைக்கும். இந்த கரையை தாண்டி போகும்போதெல்லாம் அப்படியே பேண்ட் பார்த்துட்டு தான் போவேன். ஏன்னா எனக்கு இந்த சினமன் ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் டைப்ஸ்லலாம் இதில் இருக்கும். சரி, அப்படியே எல்லா கடையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வழியாக இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இந்த சிட்டி ஸ்கொயரில் தான் அவங்க இந்த மார்க்கெட் வச்சுருப்பாங்க. எப்போவுமே ஃப்ரம் மார்னிங் 8 o'clock இருந்து ஒரு 2 o'clock or 4 o'clock சம்டைம்ஸ் அந்த மாதிரி வரையும் அவங்க வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பிரெட்சல் ஷாப், அதுக்கப்புறமா இந்த ஹனி ஷாப், இவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஹனியை இங்கே சேல் பண்ணுறது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறையா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கடைலாம் இருக்கும். எல்லாமே ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். அண்ட் மோரோவர் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் எல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் புதினா, கொத்தமல்லிலாம் வாங்கணுன்னா நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் இல்லைனா டர்க்கிஷ் ஷாப் தான் போயாகணும். நார்மல் ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே 25 கிராம்ஸ், அதுவே €1, €2 அப்படின்னு இருக்கும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி நிறையா வாங்கணுன்னா இந்த மாதிரி இங்கே வந்துக்கலாம். இங்கே ஒரு பஞ்சே €1.5-2 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்டாக ஃபார்மில் இருந்து இந்த ஃப்ரெஷ் எக்ஸ் இதெல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் சலாட்ஸ், அதுக்கப்புறமா இந்த குட்டி குட்டி கிச்சன் ஆக்சசரிஸ் இதெல்லாமே இவங்க இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் நான் பார்த்ததே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதோட லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஒரு பேக்கில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும். ஸோ ஒரு டிஷ் செய்கிறதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒரு பேக்கில் இருக்கும். அதோட ரெசிப்பியும் அவங்க வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் நம்ம அப்படியே சமைச்சா போதும். அப்புறமா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், பொக்கேஸ் இதெல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அப்புறமா நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. லைக் ஒரு 2 இண்டியன் ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறையா இந்த ஊர் ஃபுட் ஸ்டால்ஸ் லைக் போமீஸ், லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறமா இந்த சாசேஜஸ் அதெல்லாமே இங்கே நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு 4-5 கடை இருந்துச்சு. நான் பெருசாக எதுலேயும் போய் வீடியோஸ் எடுக்கலை. ஜஸ்ட் சும்மா தூரத்துலேருந்து எடுத்துட்டேன். ஏன்னா நான் மெயினாக வாங்க போனது ஃபிஷ். அந்த கடையை தான் நான் தேடி போயிட்டுருந்தேன். எனக்கு இங்கே இதில் எந்த ஃபிஷ்ஷுமே தெரியாது. சரி, ஓகேன்னு இந்த டொராடே ராயல் அவனை தான் சூஸ் பண்ணேன்.
இதுவுமே வந்து நான் வாங்கின தினமும் ஒரு மீன் தான் நான் வாங்கினேன். சரி இவன்கிட்டயே கேட்டேன் க்ளீன் பண்ணி கொடுப்பானான்னு. ஸோ அவனும் வந்து சரி நான் க்ளீன் பண்ணி தரேன்னு எனக்கு க்ளீன் பண்ணி கட் பண்ணியே கொடுத்துட்டான். மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயும் இது பண்ண மாட்டாங்க. இங்கே என்னமோ அதிசயமாக நான் கேட்டோன்னே அவன் பண்ணி கொடுத்துட்டான். சரி நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு மீனே வந்து 11 euros, லைக் அரவுண்ட் 1100 rupees இந்தியன் ருப்பீஸில். 2 வீக்ஸ் முன்னாடி இந்த இடம் வந்து ரொம்ப ஜகஜோதியாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வெறிச்சோடியாக இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து ஸ்னோ பெய்ய ஸ்டார்ட் பண்ணிச்சு. சரி நம்ம வந்து சீக்கிரமாக நடந்து போயிடலாம் அப்படின்னு கடகட நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மோஸ்ட்லி வெஸ்டர்ன் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஜானில் தான் வந்து ஸ்னோ பெய்ய ஆரம்பிக்குது. ஜான் எண்டில் தான் வந்து ரொம்ப ஸ்னோ வந்து பெய்ய ஆரம்பிக்குது. சரி ஓகே எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவன் கொடுத்தா அந்த ஒரு ஃபிஷ்லேயே 4 பீஸ் தான் இருந்துச்சு. சரி இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் க்ளீன் பண்ணி கொடுத்தான். பட் ஸ்டில் அதில் கொஞ்சம் செதிலாக இருந்துச்சு. நானே வந்து கஷ்டப்பட்டு அதை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நானே யோசித்தேன் ஒரு நல்ல வேலை ஒரு ஃபிஷ் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணல, இல்லைனா நான் அதை இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருப்பேன். அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. இந்த 4 பீஸை மீன் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 40 நிமிஷம் ஆகிடுச்சு. சரி ஒரு வழியாக வந்து அதை அவனை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு அவனை வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அதையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேப்பில் எப்படி வந்து மீன் வறுவலும் மீன் குழம்புக்கு வந்து செய்யறதுன்னு என் பாட்டிக்கிட்ட தான் வந்து கால் பண்ணி கேட்டேன். அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி ஆரம்பிச்சுட்டு மீன் வறுக்கிறதுக்கு மசாலா அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா வந்து பெப்பர், ஜீரகம், ஒரு கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஒரு கொஞ்சோண்டு டொமேட்டோ சேர்த்து இது எல்லாமே ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். சரி முதல்ல மீனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. நான் அதை எடுத்து 2 மீன் வந்து வறுக்கிறதுக்கும் 2 மீன் குழம்புக்குன்னு பிரித்து மசாலாவை வந்து தடவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்போவுமே குழம்புல போட்ட மீனை விட வறுத்த மீன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், குழம்புல போட்ட மீனா இல்லை வறுத்த மீனான்னு. சரி ஓகேன்னு இதை வந்து செட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா மீன் குழம்புக்கு வந்து தேவையானதெல்லாம் அறிய ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வீக்கெண்டும் இந்த மாதிரி சமையலானா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் எல்லா நாளும் இப்படி வந்து சமைச்சு சாப்பிட முடியாது. வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா வந்து முடியுமே. ஏன்னா வந்து வீக் டேஸில் வந்து ஒர்க்கு படிக்கணும், அது இது நம்ம தான் இங்கே எல்லா வேலையும் செய்யணுங்கிறதுனால ரொம்ப கஷ்டம். சரின்னு மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மாங்காய் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து குழம்ப தாளிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆலிவ் ஆயில், கடுகு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு வதக்கினேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு இதையும் கொஞ்சம் மூடி வச்சா சீக்கிரமாக வந்து எப்போவுமே தக்காளி சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் தக்காளியை மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் வந்து மிளகாத்தூள், அப்புறமா தனியாத்தூள். என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை, ஸோ அதனால் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் தனியாக போடுறேன். இன்கேஸ் நீங்கள் குழம்புக்கு மிளகாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து புளி கரைச்சி ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டுட்டு இருந்தேன். சரி மாங்காவும் போட்டு ஒரு 5 to 8 minutes கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப வந்து திக்காக இருக்குது இந்த மாங்காவோட தோல். ஸோ அதனால் சரி கொஞ்சம் அதிகமாக வந்து இது கொதிக்கட்டும், அப்போ தான் வந்து சாஃப்ட் ஆகும் அப்படின்னு நானே வந்து முன்னாடியே மாங்காய் போட்டு கொதிக்க விட ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற அந்த மாங்காவோட புளிப்பு, அந்த டேஸ்ட் வந்து வேறு இந்த ஊரில் வாங்கின நிறைய கடையில் வாங்கிட்டேன். பட் எனக்கு அந்த டேஸ்ட் எங்கேயுமே வந்ததில்லை. சரி நம்மளே 2 மீன் தான் குழம்புக்கு வச்சுருக்கோம், நான் மாங்காய் மட்டும் இவ்வளோ போட்டுட்டேன். சரி மீன் குழம்புக்கு அந்த மீன் ஃப்ளேவர் கொடுக்கட்டும்னு சும்மா இந்த 2 மீன் வந்து அதில் போட்டுட்டு நம்ம கொதிக்க விடலாம் அப்படின்னு போட்டு மூடி வச்சுட்டேன். சரி ஒரு 3-4 minutesல மீன் வந்து கொதிச்சிச்சுன்னா நல்லா வெந்துடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நானும் வந்து ஒரு 6-7 minutesக்கு அதை வந்து கொதிக்க விட்டேன். ஆனால் நல்லா மீன் ஸ்மெல் ஓப்பன் பண்ண உடனே என்னதான் வந்து நான் குழம்பு வச்சு நானே சாப்பிட்டாலும் எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் பண்ணுற டேஸ்ட் வந்து எனக்கு வர மாட்டேங்குது. ஓகேன்னு இவனை தூக்கி பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வில் வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு தோசை தவாவில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு 2 மீனையும் வந்து வச்சுட்டு மேலேயும் கொஞ்சம் வந்து ஆயில் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ஓப்பன் பண்ணி விடுறது. ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரையோ இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ணும்போது அந்த ஸ்மோக்னால் வந்து ஸ்மோக் கலர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எதுக்கு வம்புன்னு நான் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் ஃபிஷ் ஃப்ரையே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
ஒரு வழியாக வந்து ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு சரி அப்பளம் வந்து சைடில் பொரிச்சிடலாம் அப்படின்னு ஆல்ரெடி இருந்த ஆயிலில் வந்து ஒரு 2 அப்பளம் பொரித்து வந்து எடுத்துக்கிட்டேன். என்னோடய இந்த ஃபிஷ் ஃப்ரை அண்ட் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். எப்போவுமே எனக்கு மீன் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கிற ஃப்ரோசன் சால்மன் தான் வாங்கிட்டு வந்து செய்வேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டேன். இந்த மீன் வந்து நம்ம ஊரில் இருக்கிற சங்கரா மீன் டேஸ்ட் எனக்கு வந்துச்சு. அப்கமிங் வீடியோஸில் என்னோடய லைஃப் அண்ட் ஜெர்மனி அண்ட் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி பேசலாம். Thanks for watching. Don't forget to like, share and subscribe for more videos.